ஐயா, அரண்மனைக்கு போகிறோம். மன்னரை பார்க்க வேண்டும் என்று வந்தாய் ஆர்வத்தோடு. ஆமா மன்னா. நீதி கிடைக்குமோ கிடைக்காதோ என்று வேலையோடு. ஆமா மன்னா. நீதி கிடைத்து விட்டது, உன் தந்தைக்கு தாடி கிடைத்து விட்டது. நான் நீதிக்கு கிடைத்த எங்களுடைய அரண்மனையில் என்னுடைய இருந்து பணியாற்றலாம். தளபதியாரே, எந்த பதவி காலியாக? எந்த பதவியுமே காலி கிடையாது மன்னா. கட்டப்பா பதவி கிடையவே கிடையாது. எப்படி செய்வான் தெரியுமா? அகவல்லே கண்ணும் கருத்துமாக இருந்தால் வாழ்க உன் புகழ், வாழ்க அப்படியா? மன்னர் கத்திக்கிட்டாரு. ஆமா. நான் வந்து கருமாட்டப்போ இந்த கத்திலியா டேய், இந்த கத்திலியா கருமாட்டப்போ உன்னை ஒரே வெட்டு. மாமா இந்த சாமா அம்மா ஐயா பேரே முதல்ல போறியா? ஏய் காயில்ல ரெடி பண்ண போறேன். ஏய் மகனுக்கு என் மருமகளுக்கு பால் பண்ண ரெடி பண்ணனும். ஆமா. என்னடா? ஐயோ எல்லாரும் கவலைப்படாதீங்க. அரண்மனை எத்தனையோ முறை எடுத்து வைத்தோம். கூத்து முன்னு நிச்சா நான் எல்லாம் பாக்குறேன். அதான் அடுத்து நான் முதல்ல ரூம் சுத்தி சீரியல் செட் மைண்ட் செட்லாம் போட்டு ரூம்ல ரூம் சுத்தி நான் கேமரா வச்சிருக்கேன். அப்படியே நீ 10 கால் பண்ணி டிவி வச்சு லைவா காட்டு. இல்ல செல்ஃபில விட்டு அப்படியே ஐயா புடிச்சு போறாரு. செல்ஃபில ஸ்டார்ட் ஒரு கால் பண்ணி நாம தான் பாத்து. ஐயா கூகுள் பேல அனுப்பு. ஐயா இருமுடி கட்டடா கை தலைமையில வச்சிக்கிறாங்க. செடில உனக்கு காலை எடுக்குறா ஏய் கண்டிப்பா உனக்கு கெட்டு போறான். வாழ்க்கை இப்படி போச்சு. உன் வாழ்க்கை சிறப்பான படம். அதுதான் நான் வரேன். சிறப்பான படம். வாய்க்கு மாமா மலரோட கூட்டி வரேன்டா. வா. போடா போடா டேய். பலாப்பழம் வாங்கி வைக்கிற பலாப்பழம் வயத்தை குட்டு வீட்டுல வாங்கி வச்சு ராஜா இளவரசே, தங்கச்சிக்கு சிறப்பான வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. ஆமா, நல்லபடியா நான் பாத்துக்கிறேன். சேர்ந்து போயிடும். அப்படியா ராஜா? அண்ணே பத்திரமா இருப்பா. அப்படியா? சீர்வரிசையா? தெரியுமா? தெரியுமா? 10 நாள் ஊருக்கு போட்டு சாராயத்தை காசு சேர்த்தாங்க. சாமி சாராயம் குடிக்கணும். எங்க பாத்ரூம் வைக்கிறேன்.
ஏய், அதான் ஏய், என்ன பார்த்தா 6 அடி தள்ளி நிக்கிற ஏழை கழுத ஆனந்தி நீ நிக்கி அத்தானியா படத்துல யாரு இருக்காங்க? நீ ஒரு காலம் வந்தா பொண்ணு ஒரு காலம் வரும். ஏய், என்ன திமிரு இருந்தா உனக்கு? ஏய், நான் என்ன திமிரு இருந்தா தந்திரமாக என்னுடைய அரண்மனை நுழைந்து கெடுத்த என் கையால இந்த திருமகள் என்ன சொன்ன தந்தை? நீதி கேட்டு நீங்க வந்தீங்க, இது நீதிக்கு கிடைத்த தாழ்வு சொல்ல மாதிரி. ஏய், அதிகத்தமனின் தந்தை ஏடி சரிண்ணே, உனக்கு வேற எங்கேயுமே நீ ஒண்ணும் போடல. போயிட்டு ஆடம்பர வாழ்க்கை வந்து சொல்லி அதிகார வாழ்க்கை கிடைத்தது. இனிமேல் நமது வாழ்க்கையில சொர்க்க வசதி சொல்லுங்க. உன் மனதிலே நீ கட்டிய மனக்கோட்டை எல்லாம் இந்த உள்ளாங்க திருமணமாகி எல்லாரும் தப்பு கிடையாது சரியா? பேசாத கம்மி போ பேசலாம், பேசாம போயினே இருக்கலாம்.